இப்போ நேற்றுலேருந்து அஜித் 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 அஜித்துக்கு என்ன ஆச்சு அஜித்துக்கு என்ன ஆச்சு நேற்று கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் விசாரிக்க ஆரம்பித்தார். எங்கள் அஜித் வந்து அப்போலோவில் அட்மிட் ஆமே அப்படின்னு. என்னங்க என்ன இல்லை இல்லை அட்மிட்டான், ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காரான்னு சொல்லிவிட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, ஓகே அப்படின்ட்டு அதை கிராஸ் செக் பண்ணுது. அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு, ஒரு ஜென்ரல் செக்கப்புக்காக அங்கே இருக்கார் அப்படின்ற தகவல் இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நியூஸ் வந்து பெரிதுபடுத்தப்பட்டு சோஷியல் மீடியாக்களில் பேசப்பட்டு அப்புறம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் அஜித்திற்கு மூளையில் ஒரு அறுவை சிகிச்சை, அந்த அறுவை சிகிச்சை நடந்துடுச்சு, அதுவும் குறிப்பாக வந்து மூளையில் வந்து ஒரு குண்டுமணி சைஸுக்கு ஒரு கட்டி இருந்தது, அந்த கட்டி வந்து ஆப்ரேட் பண்ணிட்டாங்க, அதனால் அவர் வந்து ஓய்வில் இருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். அதன் பிறகு ஒரு 3 வாரம் ஓய்வில் இருக்க போகிறாரு. விடாமுயற்சி அடுத்த ஷெட்யூல் அப்படியே நிற்க போகுது அப்படின்ற மாதிரி ஒன்று தெரியல. ஏன்னா கடந்த வருகிற 11ஆம் தேதி விடாமுயற்சியோட அடுத்த ஷெட்யூல் அதே அஜர்பைஜானுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னையா இது அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்திலே பேசப்பட்டாங்க அப்படின்ட்டு நேற்று வரைக்கும் பரபரப்பாக இருந்தது. நான் கூட சரி நேற்று இதை சம்மந்தமாக பேசலான்னு பார்த்தா என்ன தான் வருதுன்னு பார்த்தா அஜித் தரப்பில் சில விஷயங்கள் கேட்க முற்பட்ட போது அங்கேருந்து சரியான பதில் வரல. இன்றைக்கு காலையில் ஒரு சினிமா வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த தகவல், அந்த மூளையில் வந்து ஒரு கட்டியை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அஜித்திற்கு, அவர் ஓய்வில் இருக்கிறார், அவர் வந்து படப்பிடிப்பில் கலந்துக்க முடியாது. குறிப்பாக வந்து ஆர்ட் டைரக்டர் மிலனுடைய மரணம் அவரை வந்து பயங்கர சோகத்தில் ஆழ்த்தி விட்டது. அதாவது விடாமுயற்சி படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் மிலன் வந்து அந்த அஜர்பைஜான் படப்பிடிப்பில் இருக்கும்போது இறந்துட்டார் இல்லைங்களா, அதுலேருந்து அவர் மீண்டு வரலன்னாங்க. அது நான் விசாரித்த போது இல்லைங்க அப்படிலாம் மிலனுக்கும் இவருக்குமான ஒரு பெரிய பாண்டிங்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த குரூப்பில் வந்த அந்த செய்திக்கு மறுப்பாக அதே அட்மின் வந்து ஒரு செய்தி போட்டிருந்தார். அதாவது அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா தரப்பிலிருந்து வந்த தகவல் என்னென்னா, ஐயா அவருக்கு வந்து ஆப்ரேட்லாம் பண்ணல, மூளையெல்லாம் கட்டி இல்லை, ஜென்ரல் செக்கப்புக்கு பாடி செக்கப்புக்கு போனார். ஏன்னா அடுத்த வாரம் வந்து அவர் அஜர்பைஜானுக்கு வந்து விடாமுயற்சி ஷூட்டிங் போகணும். அப்படி பாடி செக்கப்புக்கு போகும்பொழுது இந்த காடு மடலில் வந்து பல்ஜி அப்படின்வாங்க, ஒரு கொழுப்பு கட்டி, அது சின்னதாக, அதை டாக்டர்ஸ் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு, ஓகே ரிமூவ் பண்ணிடலாம், அதுக்கு எவ்வளோ காலம் ஆயிரும்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 hour அதை எடுத்துடலாம். பட் நீங்கள் வந்து அப்சர்வேஷனில் வந்து ஒரு நைட் இருங்க, மறுநாள் அதை இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் இருங்க, இன்றைக்கி நைட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னதாக. அப்படி ஒரு அந்த பல்ஜி கட்டியை நீக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னா, மண்டைக்குள்ளே கட்டி, மூளைக்குள்ளே கட்டி, கபாலத்தை ஓப்பன் பண்ணி திறந்து பார்த்துட்டாங்க. நான் சொல்லிங்க, சோஷியல் மீடியாக்கள் தொடர்ந்து பேசப்பட்ட ஒரு விஷயம்தான். அஜித் வந்து ஒரு உறுதியான மனிதர் என்பதில் மாற்றுக்கிறதே இல்லை. இங்கே வந்து அவருடைய முதுகில் 32 தையல் போட்டிருக்கு. அந்த முதுகில் போட்ட வலியுடன் அவர் பயணித்த காலம்லாம் நமக்கு தெரியும். வந்து இன்றும் அந்த பாதிப்பிலிருந்து அவர் மீளவே இல்லை. ஆனாலும் வந்து இன்றைக்கும் உறுதியாக இருக்கார். அதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆர்ட் டைரக்டர் மிலனுடைய அந்த மரணம் தான் அவரை பாதிச்சிருச்சு. அதனால தான் வந்து அவர் டாக்டர்கிட்ட வந்து செக்கப்புக்கு வந்திருக்காரு. சமீப காலமே அவர் ரொம்ப மனச்சோர்வில் இருக்கார் அப்படின்னு விஷயம். ஆனால் மனச்சோர்வில் இருப்பது வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க. அதற்கும் வந்து அவருடைய மேனேஜர் வந்து சொல்லியிருக்க தகவல் என்னென்னா, இவர் இந்த செக்கப்புக்கு போனதே காரணம் என்னென்னா, சமீபத்தில் மறைந்த இயக்குனரும் சைதை துரைசாமி அவர்களுடைய மகனுமான வெற்றி துரைசாமியுடைய மரணம் தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கிடுச்சு. ஏன்னா அவருடைய நண்பரும் தயாரிப்பாளருமான எஸ் சக்கரவர்த்தியோடைய இறப்பு கூட அவர் போகலை, அது சம்மந்தமாக ஒரு அறிக்கை கூட கொடுக்கல, அது கூட நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தது. அப்புறம் கேப்டன் விஜயகாந்தோடைய மரணத்துக்கு ஏன் வரல அவர் அப்படின்னு, அந்த இறுதி ஊர்வலத்துலாம் ஏன் வரல, சும்மா போய் அந்த வீட்டில் கூட ஒரு ஆறுதல் கூட சொல்லலை அப்படின்னா, அவருடைய தந்தை மரணத்தை கூட வந்து ஒரு மகனாக வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், அதில் கூட அவர் அதுலேருந்து மீண்டு வந்துட்டார். ஆனால் வெற்றி துரைசாமியோடைய அந்த இறப்பு தான் அவரை பெரிய அளவில் பாதிச்சிருக்குது. அதிலிருந்து அவரால் மீண்டு வர முடியல. அதுக்கு தான் வந்து அவர் வந்து போய் ஒரு செக்கப் பண்ண போனார் அப்படின்னு. அது ஒரு விபத்தாக இருந்தாலும் போய் உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னு, அந்த மனச்சோர்வுக்கான காரணம் அதுதான்னு. இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த விடாமுயற்சி இதை தொட்டுட்டாங்க இல்லைங்களா, அந்த நிறுவனம் ஏண்டா இதை தொட்டோன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. சில டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே ஓடும். வந்து அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க, தீ, காளி, பத்திரகாளி, இந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த டைட்டிலுடைய நெகட்டிவிட்டின்பாங்க. அது நம்பிக்கை இருக்கிறவங்க ரைட்டு, சினிமாவில் அதெல்லாம் அதிக நம்பிக்கை உண்டு. விடாமுயற்சி அப்படின்னு ஒரு டைட்டில், இன்னும் முயற்சி விடாத ஒரு முயற்சியாக தான் போயிட்டுருக்கு. நம்ம சொன்ன மாதிரி விக்னேஷ் சிவனை வச்சு இந்த படத்தை ஆரம்பிச்சு நிதிக்கு வந்து லியோவுக்கு போட்டி அந்த படம் களத்தில் இறங்கி ரிலீஸ் ஆகி அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் கூட போயிருப்பார். என்ன காரணத்திற்காக அஜர்பைஜானை அஜித் தேர்ந்தெடுத்தார்னு யாருக்குமே இன்னும் புரியலையா. வந்து உண்மையிலே புரியல. ரசிகர்கள் வந்து யாரும் தன்னை சந்திக்கக்கூடாது, இல்லை தனிமையில் நம்ம இருக்கணும், இல்லை இந்த நாடு தான் சரியாக இருக்கணும்
அப்படின்னு விரும்பி இது பண்ணார். ஏன்னா இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதற்கு அந்த நாடும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. அந்த என்னைக்கு போய் அஜர்பைஜானில் இறங்கினாங்களோ அந்த யூனிட்டில் உள்ளவர்கள்லாம் ஒவ்வொருத்தருக்காக சிக்காக இருந்துரு, ஒவ்வொருத்தருக்காக உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, ஒவ்வொருத்தரும் அப்படியே இதுவாகிருக்காங்க. ஒவ்வொரு லைட் மேனு இவங்கெல்லாம் திரும்ப வந்து விசா கொடுத்து திரும்ப ஊருக்கு அமைச்சிருக்காங்க. அதில் சில பேருக்குலாம் அஜித்துக்கு டூப்பாக 2 பேரும் இருந்திருக்காங்க. அந்த டூப்புகளுக்கே வந்து உடம்பு முடியாமல் போய் அவங்க வெளியேற்றி சில காட்சிகள்லாம் டூப் இல்லாமல் நடிச்சிருக்காரு. ஓகே, இப்போது அஜித் வந்து இன்னைக்கு நைட்டு இந்த வீடியோ பேசுகிற இன்றைக்கி நைட்டை வந்து அவர் ரிச்சார்ஜ் ஆகிடுவார்னு நம்ம நினைப்போம். இதே சமயத்தில் அஜித்தை விஜய் வந்து மீட் பண்ண போகிறாருன்ற ஒரு தகவலும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி அஜித்தை வந்து நலம் விசாரிக்க விஜய் வந்தால் ஒரு ஆரோக்கியமான ஒரு தமிழ் சினிமா வந்து முன்னோக்கி போயிட்டு இருக்குன்னு நம்ம நினைப்போம். என்னென்ன காரணம்னா விஜய் வந்து அஜித்துக்கு போட்டியாளர் இப்போ கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அவர் போட்டு நடிச்சிட்டு இருக்காது. தளபதி 69 யார் டைரக்டர்னு ஒன்றும் முடிவாகலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் களத்துக்குள்ளே மிக வேகமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்காரு. இப்போ தமிழகத்து வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அஜித்தை வந்து பார்த்தார்னா அதுவும் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறும். ஓகே, எதுவாக இருந்தாலும் அஜித் மீண்டு வர வேண்டும், நலமுடன் இருக்க வேண்டும், நிறைய படங்கள் பண்ண வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. பொதுவாக இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, அஜித் வந்து இந்த ஆர்ட் டைரக்டர் மில்லனுடைய அந்த மரணம், அப்புறம் வந்து வெற்றி துரைசாமியுடைய அந்த இறப்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துருச்சுன்னு சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா அஜித்திற்கு என்னென்னா தொடர்ந்து இந்த படத்தில் நடிக்கணுமா, ஏதாவது ஒரு நாட்டில் போய் செட்டில் ஆகிடலாமா, அவருக்கு ஒரு 4-5 வருஷமாகவே அந்த ஒரு எண்ணம் இருக்குது. நான் கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருந்தேன், சிங்கப்பூரில் போய் அஜித் செட்டில் ஆக போகிறார் அப்படின்ற மாதிரி. அதற்கான சில ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு தகவல் வந்தப்போ அஜித் தரப்புலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஐயா, நீங்கள் பாட்டுன்னு பேசிடுறீங்க, அவரை நம்பி முதலீடு போட்ட ப்ரொடியூசர், முதலீடு போட்ட பணம், அவரை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆகணும்னு அந்த வீடியோவை நான் அப்படியே எடுத்து விட்டேன். ஆனால் சமீபமாக பார்த்தீங்கன்னா அவர் சிங்கப்பூரில் துபாயில் போய் செட்டில் ஆக போகிறார். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. துபாயில் சில ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கியிருக்காரு, அங்கே இடம்லாம் வாங்கியாச்சு. நீங்கள் இடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அஜித், ஷாலினி, அவருடைய மகளுடன் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் துபாயிலேருந்து வந்தது. இது காரணம் என்னென்னா ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன சலிப்பு ஒன்று வந்துடும் இல்லைங்களா, அந்த சலிப்போடைய வெளிப்பாடு தான் அது. போதையாக நிறுத்தது, நடித்தது போதும் அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த விடாமுயற்சியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக அவர் வந்து கால்ஷீட் கொடுத்து நடிக்கலை. ஒரு நடிக்கும்போது ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு போதும் அப்புறமா எடுத்துக்கலாங்க அப்படின்னு, குறிப்பாக அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்த பிறகு, தனக்கு நெருக்கமானவர்களுடைய அந்த மரணம்லாம் நடந்த பிறகு கடுமையான மனச்சோர்வில் அஜித் இருக்காருன்னு. அதே சமயம் அவர் வந்து ஒரு மன உறுதியானவர் அப்படின்றதுக்கான ஒரு தகவல் வந்து நம்ம நண்பர் சொன்னது என்னென்னா, அஜித் ஒரு காரில் போயிட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த காரை கண்டுபிடிச்சிட்டு இல்லை அந்த கண்ணாடி வழியாக சில ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டு பைக்கில் வருவாங்களாம் துரத்திக்கிட்டு, தலைன்னு வந்து அந்த ஓரம் கட்டி அந்த காரை நிறுத்திட்டு பைக்கில் வந்தவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, யாராவது ஹெல்மெட் இல்லாமல் இருந்திருந்தால் இமீடியட்டாக ஒருத்தருக்கு காசு கொடுத்து ஹெல்மெட் ஒன்று வாங்கிடுவாங்கன்னு சொல்கிறது. ஹெல்மெட் போட்டுன்னு போங்க, ரொம்ப கடுமையாகவே சொல்லுவாராம். இதற்கு காரணம் என்னன்னா, அவருடைய நண்பர் ஒருத்தர் தலைக்கவசம் இல்லாமல் போய் உயிரிழந்த அந்த சம்பவம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்தும் அஜித் வந்து மீண்டு வரலையும். அதனால் வந்து தயவு செய்து யார் பைக்கில் போனாலும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போங்க அப்படின்னு அவரை சந்திக்க வர அந்த ரசிகர்கள் யாராவது அப்படி இல்லை அப்படின்னா இம்மீடியட்டாக வாங்கி, அங்கே எங்கன்னா பக்கத்தில் கடை இருந்தால் வாங்கி கொடுக்குறது, இல்லைனா அதில் இருந்த ஒரு ஆளை அமைச்சாவது அவருடைய அசிஸ்டண்ட் அமைச்சாவது இவருக்கு வாங்கிட்டு வந்து தலையில் மாட்டி விட்டு போங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே இது. அதனால் அஜித் மீண்டு வர வேண்டும் என்பது தான் நம்முடைய ஆசை.